Hi guys, welcome back to Laddu Kutti Vlogs. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பண்ணக்கூடிய பன்னீர் சாஹி அப்படிங்கற ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பன்னீர் கிரேவினா ரொம்ப பிடிக்கும். சோ இதுல வந்து பன்னீர் வந்து நம்ம அரைச்சு ஆட் பண்றனால டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. நம்ம வீடியோ நீங்க இதா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா லைக் பண்ணிட்டு Subscribe பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு கடாயில ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் கீயும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணிருக்கோம். நான் வந்து 2 வெங்காயம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துர்க்கேங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் garlic ஆட் பண்ணிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 தக்காளி பேஸ்டா அரைச்சு எடுத்து வந்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு நடுவுல நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து தயிர், 50 கிராம் பன்னீர், 1/4 கப் வந்து காசுன பால். இது எல்லாமே நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கு வந்துடலாம். இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மசாலா ஆட் பண்ண போறோம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. சோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதோட நம்ம ஆட் பண்ண போறோம். தேவைப்பட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். பாருங்கள் கரெக்டான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 50 கிராம் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பன்னீர் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவரில் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அகெயின் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து பன்னீர் சாஹி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான ஒரு சைட் டிஷ்ங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.